திண்டுக்கல்லில் விளையாட்டு வீரர்களின் உடல் நலன் கருதி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். தமிழ்நாடு எலும்பியல் சங்கம் மற்றும் மாவட்ட தடகள சங்கம், திண்டுக்கல் மாவட்ட எலும்பியல் சங்கம் இணைந்து வீரர்களின் உடல்நலனை கருதி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு ஏற்படும் காயங்கள் மற்றும் எலும்பு முறிவு, உடலில் ஏற்படக்கூடிய பக்க விளைவில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்வது எப்பொழுது, விளையாடும் போது எப்படி பாதுகாத்து கொள்வது என்பது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மாரத்தான் போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில் வீரர்களுக்கு 7 கிலோமீட்டர் தூரமும் வீராங்கனைகளுக்கு 5 கிலோமீட்டர் தூரமும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் வீரர் வீராங்கனைகள் திண்டுக்கல் MSP சோலைநாடார் விளையாட்டு மைதானத்திலிருந்து தொடங்கி ரவுண்ட் ரோடு புதூர் பேருந்து நிலையம், பெரிய கடை வீதி, வெள்ளை விநாயகர் கோவில், கிழக்கு ரத வீதி, பழனி சாலை உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதி வழியாக வந்து மீண்டும் MSP சோலைநாடார் மேல்நிலைப் பள்ளி வந்தடைந்தது. விளையாட்டு மைதானத்தில் 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெறக்கூடிய முதல் பரிசாக ரூபாய் 10,000-ம், 2ஆம் இடத்தை பிடிக்கும் வீரருக்கு 7,000-ம், 3ஆம் இடம் பிடிக்கும் வீரருக்கு 5,000-ம், ஆறுதல் பரிசாக முதலில் வரக்கூடிய 6 நபர்களுக்கு தலா 1,000-ம் பரிசும் மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டன. இதேபோல் வீராங்கனைகளுக்கு நடைபெற்ற போட்டியிலும் பரிசு தொகைகள் வழங்கப்பட்டன. மாரத்தான் போட்டியின் தலைவர் டாக்டர் அருள்துரை அரசு, செயலாளர் டாக்டர் ஈஸ்வரகுமார், பொருளாளர் டாக்டர் செந்தில்குமார், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் முரளிதரன், டாக்டர் லலித், டாக்டர் சதீஷ்பாபு, டாக்டர் முகேஷ்குமார் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். பற்றிய ஒரு கருத்தரங்கு நடைபெற இருக்கிறது. 10 to 12 இது MSP ஆடிட்டோரியம்.